இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒரு குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் டைம், ஒய்ஃப் டைம், இல்லைன்னா லேடிஸ் டைம், ஜென்ட்ஸ் டைம் அப்படின்னு வருஷத்தில் 2 தடவையாவது அவங்க தனியாக போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அனுபவிக்கணும். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி அப்படின்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா, ஒய்ஃபோட அம்மா அப்பா, இவங்க எல்லாத்துலேயும் சேர்த்துலாம். இதை வருஷத்தில் 4 தடவையாவது நம்ம ஒட்டுக்கா இருந்து எல்லாத்தோட பிரச்சனைகள், ஜாலியாக இருக்கிறது, வெளியே போகிறது, பேசுகிறது, சிரிக்கிறது, ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைம். குழந்தைகளே இருந்தாலும், கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும், பொண்டாட்டி புருஷன் தனியாக அட்லீஸ்ட் 6 தடவையாவது வருஷத்துக்கு நம்ம போய் இருந்து நமக்குள்ளே இருக்கிற என்ஜாய்மெண்ட், நமக்கு இருக்கிற ஆதங்கங்களை சொல்கிறதுக்கும் ஃப்ரீ டைமு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி இதை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வருஷத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த குடும்பம் ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் சொல்கிறத என்ன கேட்டுட்டு நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில், டீச்சர் என்றைக்குமே டீச்சர் தான். டீச்சர் உருவாக்குறவங்க தான் பிரசிடெண்ட்டும், போலீஸும், லாயரும். அதனால் என்றைக்கும் டீச்சர் வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.